கோவாவின் மாயக்கானம் வருடத்தில் 8 வாரங்கள் மட்டுமே கிடைக்கும். இதில் அப்படி என்ன இருக்கு தெரிந்தால் ஆச்சரியம்தான். கோடை வெயில் தீவிரமாக இருக்கும் இந்த நாட்களில் உடலை உடனே குளிர்ச்சியாகும் இயற்கை பானங்கள் மீது மக்களின் கவனம் அதிகரித்து வருகிறது. தண்ணீர், ஜூஸ், கூல்ட்ரிங்க்ஸ் என பல இருந்தாலும் சில பாரம்பரிய பானங்கள் மட்டும்தான் உடலுக்கு உண்மையான சுகத்தை தருகின்றன. அந்த வகையில் இந்தியாவின் கோவா மாநிலத்தில் கிடைக்கும் ஊராக் என்ற பானம் அதன் தனித்துவத்தால் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. கோவாவில் ஊராக் என்பது ஒரு சாதாரண பானம் அல்ல. அது அங்குள்ள மக்களின் கலாச்சாரத்தையும் வாழ்க்கை முறையையும் பிரதிபலிக்கும் ஒரு முக்கிய அடையாளமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கோடை காலமான ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் மட்டும், அதாவது வருடத்தில் சுமார் 8 வாரங்கள் மட்டுமே இந்த பானம் தயாரிக்கப்படுகிறது என்பதால் இது ஒரு அரிய மற்றும் சீசனல் பானமாக கருதப்படுகிறது. இந்த ஊராக் கேஷ்யூ பழத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது. காசு மரங்களில் இருந்து இயற்கையாக விழும் பழங்களை சேகரித்து அவற்றை சுத்தம் செய்து பாரம்பரிய முறையில் கைகளால் அல்லது மர சாதனங்களால் அழுத்தி சாறு எடுக்கப்படுகிறது. இந்த சாறுதான் இந்த பானத்தின் அடிப்படை. இந்த செயல்முறை முழுவதும் இயற்கையை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும். அதன் பின் எடுக்கப்பட்ட சாறு பெரிய மண் குடங்களிலோ அல்லது பாரம்பரிய பாத்திரங்களிலோ சேமித்து சில நாட்கள் இயற்கையாக புளிக்க விடப்படுகிறது. இந்த புளிப்பு செயல்முறைதான் ஊராக்குக்கு அதன் தனித்துவமான சுவை மற்றும் மனத்தை உருவாக்குகிறது. இதில் எவ்விதமான ரசாயனங்களோ செயற்கை சேர்க்கைகளோ செயல்படுத்தப்படாதது என்பது குறிப்பிடத்தக்கது. புளித்த சாறு பின்னர் பாரம்பரிய அடுப்புகளில் வைத்து மெதுவாக காய்ச்சி ஆவியாக்கப்படுகிறது. அந்த ஆவி சிறப்பு முறையில் சேகரிக்கப்பட்டு குளிர்ச்சியடைந்து மீண்டும் திரவமாக மாறும் பொழுது கிடைப்பதே ஊராக். இந்த பாரம்பரிய டிஸ்டிலேஷன் முறை பல தலைமுறைகளாக தொடர்ந்து வருவது இந்த பானத்தின் சிறப்பை மேலும் உயர்த்துகிறது. கோடை வெப்பத்தை தணிக்கவும் உடல் சோர்வை குறைக்கவும் ஊராக் உதவுகிறது என்று அங்குள்ள மக்கள் நம்புகின்றனர். இதன் சுவை லேசான இனிப்புடன் இயற்கையான மனத்துடன் இருப்பதால் குடிக்கும் போது உடனடியாக ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறது என்று கூறப்படுகிறது. இதனால் இது ஒரு பானம் மட்டுமல்லாமல் கோவா மக்களின் அன்றாட வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறியுள்ளது. ஆனால் இந்த ஊராக் கோவா மாநிலத்தை தவிர பிற இடங்களில் கிடைப்பது மிகவும் அரிது. அதனால் கோவாவிற்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் கடற்கரைகள் மற்றும் இயற்கை அழகை ரசிப்பதுடன் இந்த பாரம்பரிய மாய பானத்தையும் சுவைக்க தவறுவதில்லை. வருடத்தில் சில வாரங்கள் மட்டுமே கிடைக்கும் இந்த ஊராக் கோவாவின் ஒரு இனிமையான ரகசியமாகவே இன்று வரை திகழ்கிறது.